நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்புறம் பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தேன். ஓகே சார். டைம் கிடைக்கும் போது அதை போய் வாங்கிட்டு வந்துருங்க. மறக்காம இன்னைக்கே போயிட்டு ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேடம் நல்லா இருக்காங்களா சார்? என் வைஃப் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும் சார். ஒரே ஒரு நாள் தான் பழகினேன். ஆனா அவங்க கூட 10 வருஷம் பழகின மாதிரி இருந்தது சார். இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு பேரண்ட்ஸ் நர்ஸை பாத்துக்க சொல்லிட்டு ஊர் சுத்த போயிடுறாங்க. ஆனா உங்க வைஃப் உங்க சிஸ்டரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஒரு நைட் ஃபுல்லா இங்கேயே தங்கி இருந்து கண்ணு முழிச்சு அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்றது எப்போ? இப்பதான் சார், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, நான் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். அதான். அவங்க மட்டும் உங்க சிஸ்டரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலனா நிச்சயமா உங்க சிஸ்டரை உயிரோட பாத்துக்கவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அப்படி வரீங்களா ப்ளீஸ்? இப்ப சொல்லுங்கம்மா, என் தங்கச்சிக்கு என்னாச்சு? பாய்சன் சாப்பிட்டாங்க சார். சூசைட் அட்டெம்ப்ட். டாக்டர் மது உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதால போலீஸ் கேஸ் ஆகாம பாத்துக்கிட்டாங்க. யூசுவலா எந்த பாய்சன் கேஸையும் எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க மாட்டோம். ஆனா உங்க ஃபேமிலிங்கிறதால டாக்டர் ரொம்ப கேர் எடுத்து பண்ணாங்க. ஒரு நாள் ஃபுல்லா உங்க வைஃபையும் சிஸ்டரையும் ஹாஸ்பிட்டல்ல தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில தான் டாக்டர் அனுப்பினாங்க. டிஃபன் சாப்பிடுங்க வாங்க. இல்ல சார், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஏன் சார் உங்க சிஸ்டர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க? சச்சே, அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணல. பால் நினைச்சு ஃபெனாயில குடிச்சிட்டாப்ல தான். நல்லா சமாளிக்கிறீங்க சார். அவங்க எப்படியும் ஒரு 15 டேப்லெட்டாவது சாப்பிட்டிருப்பாங்க. நான் தானே க்ளீன் பண்ணேன். இந்த விஷயத்தை உங்க வைஃப் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட கூடவா சார் சொல்லல? பயங்கரமான ஆள் சார் அவங்க. என்னடி ராத்திரி சாப்பிட்டா செரிக்காதுன்னு சொல்லுவேன், இவ்வளவு ஐட்டம் செஞ்சு வச்சிருக்க? தேடுற அளவுக்கு இருக்கா? ஐயோ, ஏய் என்னடி குழம்பு கம கமக்குது? ஐர மீன் குழம்பு. அப்படியே நிறுத்து நிறுத்து, அப்படியே இந்த கரண்டி புடி, இதை பேக் பண்ணு, பேக் பண்ணு. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது, சொன்னதை செய். யாரு கொண்டு போறீங்கன்னு கூட கேட்க கூடாதா? நான் என்ன சின்ன வீடா வச்சிருக்கேன், வேற யாரு கொண்டு போறேன்? செல்லமாக்குதான் ஐரம் என்ன ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அந்த வீட்டுக்கா? நீங்க அந்த வீட்டுக்கு போக கூடாது. என்ன போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரடி? நான் உங்க பொண்டாட்டிங்க. பொண்டாட்டியா? பொண்டாட்டி. ஏங்க, தீபாவளி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்து போயிட்டீங்களா? நீங்க மறந்துட்டாலும் நான் மறக்கலைங்க. மதியாதார் வாசல நீங்க மட்டும் இல்ல, யாருமே மிதிக்க கூடாது. ஏய், மாப்பிள்ள மச்சான்னா வார்த்தை முன்ன பின்னதான் இருக்கும். குடும்பம்னா பிரச்சனை இருக்குண்டி. எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வச்சுக்கிட்டு குடும்பத்தை பிரிக்க பார்க்க. அந்த புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. உங்க தங்கச்சிக்கு உங்க தங்கச்சி புருஷனுக்கு தான் இருக்கு. போய் அவங்களே கேளுங்க. பல்ல உடைச்சு போடுவேன். உடைப்பீங்க உடைப்பீங்க. அடிச்சா ஏன்னு கேக்குறதுக்கு ஆள் இல்லாத அனாதை பாருங்கண்ணா. அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இந்நேரத்துல நீ அங்க போறது எனக்கு பிடிக்கல. அப்பா நீங்க வேற ஏதோ வார்த்தையில அப்படி முன்ன பின்ன பேசியிருப்போம். அதுக்காக செல்லம்மாவை பார்க்காம இருக்க முடியுமாப்பா? ஏமா, அவன் தான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டான்ல, போயிட்டு தான் வரட்டுமே. போறது போறாரு, தின்னுட்டு போக சொல்லுங்க மாமா. தின்னுட்டு போங்களா? ஏண்டி எச்ச குழம்பை என் தங்கச்சிக்கு எடுத்துட்டு போக சொல்றியா? ஏன் மாமா, சாப்பிட்டு தானே போக சொன்னேன். எச்ச குழம்பு எங்க இருந்து வந்துச்சு? சரி சரி, டேய் அவன் சொல்ற மாதிரி சாப்பிட்டு தான் போயேன்டா. அப்பா, சாமிக்கு படைக்கிறப்ப சாப்பிட்டு பார்த்தா படைக்கிறோம். என் தங்கச்சி எனக்கு அப்படிதான்ப்பா. பொல்லாத தங்கச்சி. ஏய்,
என்ன முணுமுணுக்கிற? போய் ஈரம் இல்லாத பாத்திரத்துல குழம்பு எடுத்துட்டு வா போ. எப்ப பாரு தங்கச்சி புராணம் தான். ஐயா மூஞ்ச பாரு. அப்புறம் கடற்கரை போனோமா, உன் தங்கச்சி கிட்ட இந்த குழம்ப கொடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும். அனாவசியமா யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம். சரிப்பா, எடுத்துட்டு வாடி. மணியரசுக்கு பொண்ணு பார்க்க போனமே, அன்னைக்கு நீ எங்க போன? நான் எங்க போனேன்? ஹோட்டலுக்கு போனேன். அப்புறம் நான் அங்கதானே வந்தேன். வந்த, ஆனா லேட்டா வந்த. ஏன்? ஹோட்டல்ல வேலை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன வேலை? நீங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறது பார்த்தா என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. சுத்தி வளைக்காம நேரா கேளுங்க. அமுதா பாய்சன் சாப்பிட்ட விஷயத்த ஏன் என்கிட்ட மறைச்ச? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க, அதை ஏன் என்கிட்ட சொல்லல? என் தங்கச்சி கிட்டத்தட்ட செத்து பொழைச்சிருக்கா. இவ்ளோ பெரிய விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்கனா எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும் உனக்கு. கேக்குறல்ல, சொல்லு, சொல்லுடி. சொல்றேன். உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற விஷயமா இருந்தா நான் மறைச்சிருக்க மாட்டேன். எல்லாரையும் கஷ்டப்படுத்துற விஷயங்கிறதுனால நான் யார்கிட்டயும் சொல்லல. பெரிய தியாகி நினைப்ப உனக்கு. ஆமாங்க, நான் கஷ்டப்பட்டாலும் உங்க நிம்மதியெல்லாம் கிடக்கூடாதுன்னு நினைச்ச பாருங்க. அந்த நினைப்புக்கு என்ன தியாகின்னு கூப்பிட்டாலும் சரி, நெஞ்சழுத்தக்காரின்னு குத்தம் சொன்னாலும் சரி, அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏய், நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? அமுதா சூசைட் அட்டம் பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் ஏன் யார்கிட்டயும் சொல்ல? அம்மா வயசானவங்க, அவங்க தாங்க மாட்டாங்க, சரி அவங்கள்ட்ட சொல்ல. மத்தவங்களை விடு, என்கிட்ட ஏன் சொல்ல? நான் யாரு? உன் புருஷன் தானே. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்க. அவ ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்கிற விஷயத்தை கேட்டீங்கன்னா அப்ப நான் செஞ்சது சரின்னு நீங்க சொல்லுவீங்க. அவ மணியரச காதலிக்கிற. அவன் கிடைக்கலன்னா செத்துடுவேங்கிற அளவுக்கு வெறித்தனமா காதலிக்கிறா. அதனாலதான் நம்ம எல்லாரும் மணியரசுக்கு பொண்ணு பார்க்க போற அன்னைக்கு இனிமே மணியரசு நமக்கு கிடைக்க மாட்டாங்கிற நினைப்புல தான் அவன் மறந்து சாப்பிட்டிருக்கா. இத சொல்லி ரெண்டு குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டாக்க நான் விரும்பல. அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா இப்ப என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அமுதா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நீ இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லல. அதுவும் ஒரு காரணம். அப்போ அமுதாவை மதிக்கிற அளவு கூட நீ என்ன மதிக்கல, அப்படிதானே? என்னங்க இது? நிறுத்து. நாங்க எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம்ல, அதனாலதான் இந்த வீட்டோட நாட்டாமையே நாம தான் அப்படிங்கிற நினைப்பு உன் மனசுல இருக்கு. அந்த திமிர்ல தான் இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்க. சத்தியமா அப்படி ஒரு நினைப்பு என் மனசுல இல்லைங்க. அப்புறம் ஏன் எங்க குடும்ப விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? என்னது? உங்க குடும்ப விஷயமா? உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடக்கூடாதா? நான் அப்படி சொல்ல, நம்ம குடும்பம் சொன்னேன். ஆமா, நம்ம குடும்பம் தான் சொன்னேன். சொல்றேங்க, இப்ப சொல்றேன். நீங்க கோமதி வீட்ல காஃபி சாப்பிட்ட விஷயத்தை ஏன் மறைச்சீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் இந்த விஷயத்தை மறைச்சேன். போதுமா? விளக்கம் இன்னும் வேணுமா?
அம்மு, நான் யதார்த்தமா மறைச்ச விஷயத்த நீ மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் என்கிட்ட போலியா வாழ்ந்திருக்க. எதுங்க யதார்த்தம்? என்கிட்ட போய் சொன்னது யதார்த்தமா? அப்ப நீங்களும் போலியா தானே வாழ்ந்திருக்கீங்க. அது உண்மைனா அப்ப இதுவும் உண்மை. வார்த்தைக்கு வார்த்தை, பதிலுக்கு பதில் ரெடியா வச்சிருக்க. நான் உன்னை அடிச்சா கூட திருப்பி என்ன அடிப்ப போல இருக்க. என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிற? ஏன் பேச மாட்டேங்கிற? நீ பேசினாலும் சரி, பேசாம இருந்தாலும் சரி, அமுதா விஷயத்தை என்கிட்ட நீ சொல்லாம மறைச்சது தப்பு 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 தப்புதான். அண்ணி, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்கு விளக்கு முன்னாடி நிக்கிறீங்க? தெரியாது? தெரியாது உனக்கு? தெரியாது? காரணத்தை சொல்லி அடிக்க மாப்ள. சுமாருமா என்னடா நான் எடி பேய் அடிச்சிட்டு இருக்கேன். ஒண்ணு கடக்க நான் சொன்ன போன திரும்பி வருவாடா. போய் தான் வந்திருக்காமா. டேய், என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா நீ அவளை இழுத்து போட்டு அடிப்ப. டேய், எதுவா இருந்தாலும் வாயில பேசுடா. இந்த வீட்ல ஒண்ணுக்கு 4 பொம்பளைங்க இருக்கோம். நாங்க கண்டிச்சுக்கிறோம். தெரியுது. நீங்க கண்டிச்சு வளர்த்த லட்சணத்தை பொலி காலைய கூட பிடிச்சு வளர்ப்பாங்க. ஆனா ஒரு பொட்ட பிள்ளைய போக்கத்து போய் வளர்த்திருக்கீங்க. சும்மா ஒரேடியா பேசாத அண்ணன். அமுதா இப்ப என்ன தப்பு பண்ணிட்டா நீ இந்த கத்துற? ஏய், உன்கிட்ட என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? வயசு பொண்ணை வச்சிருக்கவங்க வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணும். வீட்டுல இருக்க பொண்ணு எங்க போறா, என்ன பண்றா, என்ன செய்யான்னு கண்காணிக்க வேணா? பொண்ணுங்க மேல நம்பிக்கை இல்லைன்னதான் கண்காணிப்பெல்லாம் பண்ணுவாங்க. என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாமா, அந்த நம்பிக்கையை தான் குழி தோண்டி புதைச்சிட்டாலே. டேய், யாரும் கை நீட்டி குறை சொல்ற அளவுக்கு நான் எந்த பிள்ளைங்களும் வளர்க்கலடா. இன்னொரு தடவை என் முன்னாடி என் பொண்ணை பத்தி மட்டமா பேசின எனக்கு கெட்ட கோவம் வரும். இந்த மகளுக்காக வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே, இவ விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போயிருக்கா. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னடி சொல்றான் இவன்? நீ விஷம் குடிச்சியா? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அடி பாவி மகளே, விஷத்தை குடிச்சு மண்டைய போடுறதுக்காடி நான் உன்னை பெத்த. அல்பாயுஸ்ல போறதுக்காடி நான் உன்னை வளர்த்த. அடி பாவி, என் பொண்ணு மாதிரி வருமானு தலை மேல தூக்கி வச்சு ஆனதுக்கு இப்படி அடி செய்வேன் நீ? ஐயோ பாவி. What is going on here? கட்ட தரணும் பெரிய மனுஷன் அந்த வீட்டுல இருக்கேன். எனக்கு தெரியாம என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. No no, I cannot bear it. சும்மா வெட்டி பந்தா பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, யாருக்குமே தெரியல. இதெல்லாம் ஒரு குடும்பம் சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஆமா, you are telling truth மாப்ள. நம்ம குடும்பம் சமீப காலமா கொஞ்சம் நாரி போய் தான் இருக்கு. நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி சிரிப்பா சிரிக்க வச்சிட்டியேடி. உனக்கு என்னடி குறை வச்சோம்? ஏன்டி இப்படி விஷத்தை குடிச்ச? சொல்லேடி. ஏன் எதுக்குன்னு இவ்வளவு கேளுமா? செல்லம்மாவுக்கு எல்லாம் தெரியுமா? உயிருக்கு போராடினவள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தினதே இந்த மேடம் தான். ஏம்மா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? எதுக்காக மூடி மறைச்ச? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண?
என் அண்ணன் மகளா இருந்துகிட்டு இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு கேடு நினைச்சிருக்க? என் பொண்ணு சாக கடந்திருக்கா. பெத்த தாய் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மறைச்சிருக்கியே, உனக்கு என்ன நெஞ்சு அழுத்தம் இருக்கும்? நான் பிறந்த வீட்டுல எதிரிய கூட மதிப்பாங்களே, அந்த வீட்டுல பிறந்துட்டு சொந்த அத்தை என்ன பழி வாங்கிட்டியேடி. இந்த அக்கிரமத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏண்டி உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்க, இப்படி எதுவுமே பேசாம வாயில போட்டு போட்டு நின்னுட்டு இருக்கியே. ஐயோ, இந்த நிலைமையிலாவது ஏதாவது என்கிட்ட சொல்லி தொலைறியா? பேசண்டி. அவ ஆணவம் பிடிச்சவமா, என்கிட்டயே சொல்லாம மறைச்சவ உன்கிட்ட எப்படி எல்லாத்தையும் சொல்லுவா? இல்ல, என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் அந்த வீட்டுல தெரியணும்ல, தெரிஞ்சாதானே நல்லது. நான் சொல்றேன், அமுதா மணியரச விரும்பி இருக்கா. மணியரசியா? ஆமா, அது தெரிஞ்சு அவனோட இவளை சேர்த்து வைக்கிறேன்னு இந்த அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல மணியரசுக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயமாச்சுல்ல, அதனால இந்த பைத்தியக்காரி சாக துணிஞ்சிட்டா. அடி பாவி, அவதான் சின்ன பொண்ணு, ஆசைப்பட்டுட்டா. அந்த ஆசைக்கு உடந்தையா இருந்து அவளை சாகர நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியே. ஆமா மாப்பிள, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஹாஸ்பிடல்ல வேலை பார்க்கிற நர்ஸ் சொல்லிதான் எனக்கே தெரியும். இல்லனா கடைசி வரைக்கும் இவ எதுவுமே சொல்லிருக்க மாட்டா. மச்சான், செல்லமாக்கா எதையும் வேணும்ட்டே மறைக்கணும்னு அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். என்ன பேசுறீங்க நீங்க? நாளைக்கு இதே காரணத்துக்காக அவ ஏதாவது செஞ்சுக்கிட்டான்னா பதில் என்ன இவங்களா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவா? அப்பவும் எதுவும் பேசாம இந்த மாதிரி மௌனமா தான் நிப்பா. அன்னைக்கு கேட்ட பணத்தை கொடுக்காம சுந்தரம் பள்ளியரே வீட்டை விட்டு அமிச்சிட்டீங்க. இப்போ அமுதாக்கு வாக்கு கொடுத்து அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. தயவு செஞ்சு உங்க ஆட்டத்தை இதோட முடிச்சுக்கோங்க அண்ணி. இப்படி வாமா. இது பாரு, நீ பண்ணிருக்க தப்பு குத்து வேலைக்கு முன்னாடி நின்னா முடிஞ்சு போற பிரச்சனை இல்ல. இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. மாப்பிள, என் தங்கச்சி என்ன தப்பு பண்ணான்னு ஆளாளுக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற அளவுக்கு அப்படி என்னையா காரியம் பண்ணிட்ட? வாங்கய்யா வாங்க. அது எப்படியா? எங்க வீட்டுல பிரச்சனை நடக்கிறது உங்களுக்கு கரெக்டா தெரியுது. யார் சொல்லி வந்து நிக்கிறீங்க? யார் சொல்லி நான் வரல, யதார்த்தமா தான் வந்தேன். நீங்க தான் ரோஷக்கார மனுஷனாச்சே. அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்தும் எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வரீங்க? என் தங்கச்சி வாழ்ற வீடு இது. நீங்க ஏதோ பேசிட்டீங்கன்றதுக்காக நான் வராம இருக்க முடியாது. அண்ணனும் தங்கச்சியும் நல்லா பேசியே சமாளிக்கிறீங்கயா. யோ, நாங்க உண்மையை பேசுறவங்க, சமாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப நாங்க பொய் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கோமா? அதை என் வாயில சொல்லணுமா? உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு. அது சொல்லும். நாங்க எங்க மனசாட்சிக்கு உண்மையா தான் இருக்கோம். ஆனா நீங்க உண்மையா இல்ல, உங்க தங்கச்சி உண்மையா இல்ல. டேய் டேய் டேய், உண்மைன்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கிறவடா என் தங்கச்சி. அவளை பத்தி நீ பேசாத. இவ பண்ண காரியம் உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லு, தெரிஞ்சுக்கிற. இவ பண்ண காரியம் உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லு, தெரிஞ்சுக்கிற. அமுதா மணியரச விரும்பி இருக்கா. அது தெரிஞ்சு உங்க தங்கச்சி அமுதாவை மணியரசு கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்கா. அந்த வார்த்தையை நம்பி ஏமாந்து என் தங்கச்சி விஷம் குடிச்சிருக்கா. இந்த விஷயத்தை இது நாள் வரைக்கும் இவ யார்கிட்டயும் சொல்லவே இல்லையா? யோ, இது என்ன பெரிய விஷயமா? இப்ப என்ன தலையா முழுகிடுச்சு? அமுதா செஞ்ச காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா எல்லார் மனசும் புண்படுமேன்னு அப்படி செஞ்சிருப்பா. பொறுப்பா ஒரு பொண்ணை காப்பாத்தி பொழைக்க வச்சிருக்காள, அதுக்கு எல்லாரும் அவளை பாராட்டுங்க. அதை விட்டுட்டு இன்னும் ரவுண்ட் கட்டிட்டு திட்டுறீங்க. இவ ஏன் பொண்டாட்டி, இவள நான் என்ன வேணாலும் பேசுவேன். நீ என்னையா என் வீட்டுல வந்து என்ன கத்திக்கிட்டு இருக்க? குடியே முழுகி போற மாதிரி நீ ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கிய, அதுக்கு நான் எவ்வளவு பேசணும்
என்னென்ன உன்னை கேட்கணும்? அண்ணே, இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைக்கு தாயா ஓ யோகிதை தெரிஞ்சு நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். நீயும் என் மச்சான் ஆயிட்ட, அதனாலதான் நானும் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்ல நீ செஞ்ச காரியத்துக்கு நான் யாருன்னு காட்டியிருப்பேன். மாப்பிள, உடைக்கிறதுக்கு 1 நிமிஷம், ஒட்டி வைக்கிறதுக்கு 1 கோடி நிமிஷம். நான் இங்க சண்டைக்கு வரல. செல்லம்மாக்கு ஐர மீன் குழம்புனா பிடிக்கும், அதை எடுத்துட்டு வந்தேன். மீன் குழம்பா? மீன் குழம்பு இது பாரு, இங்க சோத்துக்கு இல்லாம யாரும் கிடையாது. உன் வீட்டு மீன் குழம்பை வச்சுதான் ஏன் பொண்டாட்டி சாப்பிடணும்னு இல்ல. அவளை பாத்துக்க எனக்கு தெரியும். போயா வெளிய. இது பாரு, போறியா இல்ல நாய் அவுத்து விட்டுமா? டேய் வாஷா, டேய் என்ன போறியா? அண்ணன் கூட போறியா? போ, அப்படியே போ. திரும்பவும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கூடாது. போ, தொலைச்சிடுவேன். போயா. மீன் குழம்பா? மீன் குழம்பு. இதுக்கப்புறமும் நீ மணியரச மனசுல வச்சிருந்த, நானே உன்னை கொன்னு கூறு போட்டுருவேன். என்னங்க சாப்பிடலையா? வாங்க வந்து சாப்பிடுங்க. நான் பேசுறது உங்க காதுலயே விழலையா? வாங்க வந்து சாப்பிடுங்க. அப்படி என்ன யோசனை உங்களுக்கு? இது வரைக்கும் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருந்ததுக்கு நான் வெக்கப்பட்டதே கிடையாது. ஆனா இப்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? யாராவது ஏதாவது உங்களை சொன்னாங்களா? ஏன் தான் இந்த தீபாவளி வந்ததோன்னு இருக்குது. சந்தோஷமா இருந்த வீட்டுல நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஓ, நீங்க அண்ணி விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா, உங்க அண்ணி வீட்டுல இருந்து எல்லாரும் சீர் கொண்டு வந்தாங்க. அவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால செல்லம்மாக்கா மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு யாராவது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நாங்க என்ன வேணும்னேவா பண்ணோம்? அம்மா பத்தி தப்பா பேசினாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. எப்போ நடந்தது பத்தி ஏன் இப்ப பேசிட்டு இருக்கீங்க? எப்பவோ நடந்தது, அதை விடு. இப்போ அமுதா விஷயத்துல உங்க அண்ணி என்ன தப்பு பண்ணாங்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? அமுதா தற்கொலைக்கு முயற்சி பண்ண விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அக்காலும் தங்கச்சிமா சேர்ந்து ஊர் ஃபுல்லா தண்டோட போட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருப்பீங்க. இந்த வீட்டுல இருக்க ஆம்பளை கிட்ட சொல்லியிருந்தா அந்த பொண்ணை போட்டு அடிக்கடி அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அமுதா வேற ஏதாவது முடிவு எடுத்திருப்பா. இதானே நடந்திருக்கும். ஆனா உங்க அண்ணி நல்லது கெட்டது யோசிச்சு காதும் காது வச்ச மாதிரி இந்த விஷயத்தை எவ்வளவு பொறுமையாவும் பொறுப்பாவும் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அமுதா விஷயத்தை எங்க அம்மா கிட்ட மறைச்சது தப்பு தப்பு தப்பு. கூட பிறந்த அக்கா தங்கச்சி எங்களுக்கு இல்லாத ஒருத்து அவங்களுக்கு எங்க வந்துச்சா? நீங்க எல்லாரும் இந்த குடும்பத்துல உங்க அண்ணிய வெளியால தான் பாக்குறீங்க.
ஆனா அவங்க இந்த குடும்பத்துல ஒருத்தியா வாழ்றாங்க. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஓடி ஓடி உழைக்கிறாங்கடி. நான் யாரு? உங்க சொந்தமா? அசல் தானே. என்ன கூட பிறந்த தம்பி மாதிரி நினைக்கிறாங்கடி. கடற்கரை அவங்களுக்கு எவ்வளவு ஆசையா மீன் குழம்பு எடுத்துட்டு வந்தாரு. அத கூட சாப்பிட விடாம தட்டி விட்டாரு உங்க அண்ணன். சின்ன தூக்குச்சட்டி அத தட்டி விட்டது இவ்வளவு பெரிய குத்தமா? தூக்குச்சட்டி சின்னதா பெருசான்றது பிரச்சனை இல்லடி. அதுல இருக்க அண்ணன் தங்கச்சி பாசனா பெருசு. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கணும் உனக்கு தெரியுமா? அவங்க எதையுமே வெளியே சொல்லியே தவிர எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்காங்கடி. எதுக்கு மனசுக்குள்ளே வச்சு புழுங்கணும்? நாளைக்கு நல்ல ஐர மீனா வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டா போச்சு. இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க வீட்லயே இருக்கனால செல்லம்மாக்கா படுற கஷ்டம் வேதனை எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரியோ அன்னைக்கு உனக்கு எல்லாம் தானா புரியும். ஐயோ, அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மரவாசல் செய்ய வச்சிருவாரு போல இருக்கே. இந்தாங்க மாமா. சொல்லமல அண்ணே, உங்க அண்ணன் மீன் குழம்பு எடுத்துட்டு செல்லம்மா வீட்டுக்கு போனாரு. ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்களேன். அவர் ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. செல்லம்மாவோட பேசிட்டு இருப்பாரு. நீங்க வேணா அவருக்காக காத்துட்டு இருக்காம சாப்பிட்டு போய் படுங்களேன். இல்ல, என் மனசு சங்கடமா இருக்கு. நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணுங்களேன். இதோ அண்ணனே வந்துட்டாரு. ஏங்க இவ்வளவு நேரம்? அங்க சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் பேசிக்கிட்டு அவ்வளவுதான். கொடுங்க. செல்லம்மா மீன் குழம்பு சாப்பிட்டாளா? சாப்பிட்டேன். எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்குன்னு சொன்னா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. அக்கா, நாம எப்போ மீன் குழம்பு வச்சாலும் செல்லம்மா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு ஒரு குறையும் சொல்லாம சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க அண்ணனே போய் கொடுத்துட்டு வந்ததுனால தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஏங்க, செல்லம்மா வீட்டுல என்ன நடந்தது? ஒன்னும் நடக்கலையே. என் புருஷ முகம் எனக்கு தெரியாதா? தூக்குச்சட்டி நசுங்கி இருக்கும் போதே நினைச்சேன் அங்க என்னமோ நடந்திருக்குன்னு. செல்லம்மா மீன் குழம்பு வாங்கியிருந்தானா தூக்குச்சட்டியை அப்படியே அனுப்பியிருக்க மாட்டா. ஏதாவது ஸ்வீட் போட்டு அனுப்பியிருப்பா. இல்லையே, எங்க? அங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பூசி முழுகுறீங்க, அப்படித்தானே? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, ஒண்ணு நடக்கல? கடற்கரை என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்ன நடந்துச்சு? என்னண்ணே பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. அப்பா, போயா வெளியே. திரும்பவும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத, போ. ஆசையா கொண்டு போன மீன் குழம்பு செல்லமாட்ட கொடுக்க முடியாம போயிடுச்சு.
இதத்தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்களா? போ வேண்டான்னு சொன்னேனே. இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியுங்க. என்னக்கா இந்த செல்லம்மா புருஷன் வர வர இப்படி நடந்துக்கிறாரு? வீடு தேடி போன ஒரு மனுஷனை இப்படி அவமானப்படுத்தி அனுப்புவாங்க? அவர் எப்பவுமே அப்படிதான் வள்ளி. இவங்கெல்லாம் தான் அவரை பத்தி தெரியாம இருக்காங்க. தீபாவளிக்கு சீர் கொண்டு போனோம், செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குன்னாரு. இன்னைக்கு மீன் குழம்பு கொண்டு போயிருக்காரு, தூக்கி விசிறி அடிச்சிட்டாரு. அடுத்து பொங்கலுக்கு சீர் கொண்டு போங்க, நீங்க கொண்டு போன கரும்பாலே உங்களை அடிச்சு அனுப்புவாரு. அதையும் வாங்கிட்டு வாங்க. நல்ல குடும்பத்துல போய் பொண்ணு கொடுத்தீங்க. என்னண்ணே அந்த ஆளுக்கு புத்தி கத்து கேட்டு போச்சா? வர வர இப்படி மட்டமா நடந்துக்கிறாரு. அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு அவங்க வீட்டு வாசப்படி மிதிச்சிருக்கீங்க. உங்களை மறுபடியும் அவமானப்படுத்தி அமைச்சிட்டாங்கல்ல. இத சாதாரணமா விடக்கூடாதுண்ணே. உங்களை அவமானப்படுத்தணும் போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டோம். ஆமா டேய் சும்மா இருடா. வடமலை எப்படிதான் அவமானப்படுத்தினாலும் அவனுக்கு நம்ம தங்கச்சி கொடுத்துருக்கோண்டா. அவ முகத்துக்காக அவனை மன்னிச்சிருவோம். போங்க போடா, போகல போ. நீ போமா. அமுதா, 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 ஐயோ அமுதா, 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 கலைவாணி, கலைவாணி. என்னத்த காலங்காத்தால பாத்ரூம் கதவு நினைச்சிட்டு எங்க ரூம் தட்டிட்டீங்களா? ஏன் நல்லா இருக்கீங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க பிச்சர், யார் பேசுறாங்க உங்கள? அமுதாவை காணுங்க. அமுதா ரூம்ல இருப்பாத்த. பாத்துட்டு அங்க இல்ல. பாத்ரூம் போயிருப்பாத்த. அங்கேயும் இல்ல. அங்கேயும் இல்லையா? எங்க போயிருப்பா? இருங்க நான் போய் சர்ச் பண்ணிட்டு வரேன். நிஜமாவே காணுமாமா? ஆமாண்டி, ரொம்ப பயமா இருக்கு. என்ன அண்ணான்னு தெரியல. அவர் தேட போயிருக்காருல, கடிச்சிருவா. அவ இங்கதான் போயிருப்பாடி. ஐயோ ஐயோ அம்மா, அவ ஒருத்தி மூஞ்சி தூக்கிட்டு ஏதாவது மூலையில போய் உட்கார்ந்து இருப்பா. என் வீட்டுக்கார் போயிருக்காருல, அவர் புடிச்சிட்டு வந்துருவாரு. நீ இப்படி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டே இருக்காதம்மா, அப்புறம் உன் உடம்பு தான் கெட்டு போயிடும். அத்தை, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். வீடு பூரா சரட போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அமுதாவை காணோம். ஐ திங்க் அவ ஓடி போயிட்டா. அவ ஓடி போயிட்டா. அவசகுணமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது பாருங்க, அவ போனை இங்க விட்டுட்டு போயிருக்கா. ஏன் தெரியுமா? அவ போனை கையோட எடுத்து போயிடுவானா, அவளுக்கு போனை போட்டு சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு கையோட இங்க கொண்டு வந்துருவோம். புத்திசாலி பொண்ணை பெற்றிருக்கீங்க. அவ புத்திசாலித்தனத்தை தப்பா யூஸ் பண்றா. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கடதோரா இருக்கும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கட்ட போட்டு அமுதாவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவா. நீங்க கூட கவலைப்படாதீங்க. ஃபீல் பண்ணாதீங்க. கடதோரா இருக்கும். சகல வா. என்ன ஒரு சிபிஐ டிபார்ட்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை இப்ப நம்ம 2 பேரும் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீட்ல நம்ம 2 பேரும் எவ்வளவு முக்கியங்கறத ப்ரூவ் பண்ற காலம் வந்துருச்சு. வா போலாம். என்ன வேலை? அட நீ வா, நான் சொல்றேன். சீரியஸ் மேட்டர். உன்னை நம்பி வரணும், அதான் பிரச்சனை. சகல அத்தையோட பொண்ணு அமுதாவை காணோம். வா 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 சொல்றேன். ஐயோ, இப்படி அநியாயமா ஓடி போயிட்டாலே. ஊரு உலகம் என் போட்ட தப்பா பேசுமே. அம்மா சொன்னா கேளுங்கம்மா, அழுவாதீங்க. எங்கயாவது இருப்பா, கடிச்சிருவா. இருங்க. என்னங்க என்னடி போகும்போது கூப்பிட்டுக்கிட்டே? வாட்ச மறந்து விட்டுட்டீங்க. தேங்க்யூ. போன் எடுத்துக்கிட்டீங்களா? ஐயோ எடுத்துக்கலையே, போய் கொண்டா. தேங்க்ஸ்மா.
பொட்டியும் கையுமா இங்க வந்திருக்க? என்னம்மா ஏதாச்சும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கியா? ஊருக்கு போறதா இருந்தா நான் என் பெட்டியை தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். அப்புறம் இவ்வளவு பெரிய சூட்கேஸை தூக்கிட்டு இங்க வந்திருக்க? இங்கே தங்க போறியா? அப்புறம் இவ்வளவு பெரிய சூட்கேஸை தூக்கிட்டு இங்க வந்திருக்க? இங்கே தங்க போறியா? ஆமா, இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். இந்த வீட்ல தான் தங்க போறேன். தங்க போறியா? நீங்க தங்க போற விஷயம் உன் வீட்டாளுங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. அடிப்பாவி, யாருக்கும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? என்னங்க, நான் ஏன் ஓடி வரேன்? ஆட்டோல வந்தேன். ஏற்கனவே உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் பிரச்சனை முத்தி போய் கிடக்கு. இந்த வீட்டு மனுஷங்களை கண்டாலே உங்க அண்ணனுக்கு பிடிக்கல. வேலை மெனக்கட்டு என் புருஷன் மீன் குழம்பு தூக்கிட்டு வந்தப்ப அதை தூக்கி விசிறி அடிச்சு நாயை ஏவி விடாத குறைய அவர் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. இப்ப நீ வேற வந்து நிக்கிறியா? இனிமே கெட்டு போறதுக்கும் கேவலப்படுறதுக்கும் எதுவுமே பாக்கி சாக்கி இல்லாத அளவுக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. நடந்ததெல்லாம் பத்தாதுன்னு எங்களை இனியும் அவமானப்படுத்துறதுக்கு நீயும் பொட்டியை தூக்கிட்டு வந்து நின்னுட்டியா? நான் யாரையும் அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்துல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல. மணியரசு மாமாவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். மணியரசு மாமா எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் விஷத்தை குடிச்சேன். செல்லம்மா நீ என்ன மாமா கூட சேர்த்து வச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையில தான் இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் பேசாம இருந்தேன். இனிமே நான் யாரையும் நம்ப போறது இல்ல. என் வாழ்க்கைய வாழ எனக்கு தெரியும். அதான் பெட்டியை தூக்கிட்டு என் புருஷன் வீட்டுக்கே வந்துட்டேன். என்னது புருஷ வீடா? டேய் சும்மா இருடா. இந்த பாரு மாமதா, இது உங்க மாமா வீடு. நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஆனா இது உன் புருஷன் வீடு, பூந்த வீடுன்ற நினைப்புல இங்கே நீ வரக்கூடாது. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை மாத்திக்க. நான் ஏன் மாத்திக்கணும்? மணியரசு மேல உனக்கு ஆசை இருந்தா அவன் உன் புருஷன் ஆயிடுவானா? உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கணும், உன் கழுத்துல அவன் தாலி கட்டணும். அப்பதாண்டி அவன் உனக்கு புருஷன். லூசாட்ட பேசிட்டு இருக்க. நான் தாலி கட்டிக்காம இருக்கலாம், முறைப்படி அவருக்கு வாக்குப்படாம இருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள 3 முடிச்சு போட்டுக்கிட்டு மானசீகமா மாமாவோட வாழ ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹனிமூனும் போயாச்சு. மாமா மாதிரி அச்சசலா குழந்தையும் இருக்கு. கேக்குறதுக்கே நாராசமா இருக்கு. படிச்சவ தானே நீ, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? மணியரச உனக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். எழுதி வைக்காம இருக்கலாம், ஆனா நான் என்னைக்கு பிறந்தேனோ அன்னையில இருந்தே மாமா எனக்கு தான் சொந்தம். அவர் என் மொரமாம. என்னைக்கு நான் விட்டு கொடுக்கறேனோ அன்னைக்குதான் அவர் இன்னொருத்திக்கு சொந்தம். நான் யாருக்காகவும் எதுக்காகவும் மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. நான் தான் இந்த வீட்டோட கடைசி மருமக. தப்பு பண்ற முதா. அத்தை பொண்ணுன்ற முறையில் உங்ககிட்ட நான் ஃப்ரீயா பழகியிருக்கேன். அதுக்காக நீ கூட வாழணும்னு நினைக்கிறது சரியில்லை. ப்ராக்டிக்கலா யோசிச்சு உன் மனசை மாத்திக்கோ. எனக்கு ஒரு மனசுதான், அதை நான் என்னைக்கு உன்கிட்ட கொடுத்துட்டேன் மாமா. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு ஊக்கம் உரம் இருக்க கூடாது. சரி, எதுவா இருந்தாலும் பெரியவங்க பேசி முடிவு பண்ணுவாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. இந்த பாரு அமதா, 2 குடும்பமும் அடிச்சுக்கிற மாதிரி நடந்துக்காத. சொல்றத கேளு, மனசை மாத்திக்க. நீ வீட்டுக்கு போ. கடற்கரை அவ ஏதோ ஒரு முடிவோட வந்திருக்கா போல் இருக்கு.
நாம சொன்ன கேட்கவா போற? அதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்த பொண்ணை நம்ம வீட்டுல வச்சுக்க முடியுமா மாமா? ஏய், சும்மா ஆளாளுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு நீ அவங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு அமுதா இங்கே தான் இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு போக சொல்லு. நான் போயிட்டு வரேன். வரம்பா. மாமா ஒரு ரூம் எனக்கு தெரியாதா? என் பொண்ணை காணுமே, நான் என்ன செய்வேன்? அருமை பெருமையா வளர்த்தன இப்படி அநியாயமா ஓடி போயிட்டாளே. ஊர் உலகம் என் பொண்ணை தப்பா பேசுமே. ஐயோ சகல, அந்த நம்பர் தான் பிஸின்னு வருதுல, அடுத்த நம்பர் போடு. அட சொன்னாதான் செய்வியா? சீக்கிரம். அத்தை, நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்க பொண்ணை எப்படி நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு சாயந்தரம் விளக்கு வைக்கிற 6 மணிக்குள்ள உங்க பொண்ணு வீட்டுக்கு வருது. ஏன் இவ்வளவு கன்ஃபார்மா சொல்லணும்? சிவனுக்கு நெத்தில தான் கண்ணு, இந்த கட்டத்துறைக்கு தலைய சுத்தி கண்ணு. கவலையே படாதீங்க, வயசான காலத்துல ஃபீல் பண்ணாதீங்க. சகல, போடியா, சீக்கிரம் போடியா, விறுவிறுன்னு போடு. இத பார், நீ எந்த நம்பர் வேணா போடு, ஆனா போலீஸ் போன் நம்பர் மட்டும் போட்டுறாத. நம்ம வீட்டுமான கப்பல் ஏறி அத்தை வேற ஃபீல் பண்ணுவாங்க. போடே போடே. என்ன என்னாச்சு? என்ன இங்க சத்தம்? ஐயோ மாப்ள, உங்க தங்கச்சி அமுதா வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு மாப்ள. என்ன சொல்றீங்க? ஆமா மாப்ள. அம்மா, என்னம்மா சொல்றாரு? ஆமாண்டா, அவன் ரூம்ல அமுதாவை காணோம். எல்லாரும் தேடிட்டு தான் இருக்கோம். ஏமா, நான் தான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன், கொடுக்கு மாதிரி கூடவே இருந்து அவளை கவனிச்சுக்க சொல்லி. இப்படி எல்லார் கண்ணையும் கட்டிட்டு போற அளவுக்கு எல்லாரும் என்னமா செஞ்சிட்டு இருந்தீங்க? அமுதா எங்க கிட்டயா பேசிட்டு இருக்கா? எங்க கிட்டயா பழகிட்டு இருக்கா? அண்ணி வந்த நாள்ல இருந்து அவங்க கிட்ட தான் ஓட்டிட்டு இருக்கா. கேக்குறவங்கள கேட்காம எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஆள் ஆளுக்கு கையை காட்டி தப்பிக்கிறதுலயே இருங்க. பொறுப்பா யாரும் இருக்காதீங்க. நாங்களாம் பொறுப்பா தானே இருக்கோம். பொறுப்பா இருக்க வேண்டியவங்க தான் பொறுப்பு இல்லாம இருக்காங்க. எனக்கு என்னமோ எல்லாம் அண்ணியோட வேலையா தான் இருக்கும்னு தோணுது. இந்த மகராசி செஞ்சாலும் செஞ்சிருப்பா. அத்தை, ஏமா நீ ஆடு புலி ஆட்டம் ஆடுறதுக்கு இந்த வீடு தான் கிடைச்சதா உனக்கு? அத்தை, நான் எதுவுமே பண்ணல அத்தை. பேசாத. முத்து முத்தா 6 பிள்ளைங்களை வச்சிருந்தேன். 6 5 ஆச்சு, 5 4 ஆச்சு. மாப்பிள்ள கணக்கு சரிதானே? சரிங்க, ஓகே. மச்சான், நானும் அமுதாவோட செல்ல இருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. ஹலோ, செல்லமா இருக்காளா? ஒரு நிமிஷம் அக்கா, உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ, செல்லம்மா, நான் அண்ணி பேசுறேம்மா. சொல்லுங்க அண்ணி. இந்த அமுதா ஏமா இப்படி பண்றா? அமுதா அங்க வந்திருக்காளா? ஆமா செல்லம்மா, காலங்காத்தாலேயே பெட்டியோட வந்துட்டா. இனிமே இதான் என் புருஷன் வீடு, இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு அடம் பிடிக்கிறா. நாங்கெல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவ கேக்குறதா இல்ல. அத்தை, நான் சொல்லல, சித்த வாக்கு சிவ வாக்கு மாதிரி. சிக்கிட்ட பாருங்க உங்க பொண்ணு. அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல செல்லம்மா. தப்பு பண்ற நீ முதல்ல நீ வீட்டுக்கு போன்னு நாங்கெல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவ யாரையும் சட்டை பண்றதா இல்ல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல செல்லம்மா. சரி அண்ணி, நாங்க இப்பவே வரோம். முதல்ல நீ வந்து அவளை கூட்டிட்டு போமா. இதோ வந்துடுறோம். எங்க அமுதா என் வீட்டுல தான் இருக்கல, வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். நீயே அங்க போய் இருன்னு அனுப்பிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எங்க சாமி சத்தியமா சொல்றேங்க, நான் அவளை அனுப்பி வைக்கல, அவளா தான் அங்க போயிருக்கா. டே வடமல, அவ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல்ல, போய் கூட்டிட்டு வாடா. வாங்க. என்னடா நின்னுட்டு இருக்க? நீ போனதான் எல்லாம் சரியா வரும். போ, போய் உன் தங்கச்சிய போய் கையோட கூட்டிட்டு வா. போடா. போலாங்க. நீ இங்கே இரு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? போயேண்டா. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு காரணமே நீதான்.
வா என் கூட. பாஷா, கதவு தர. கதவு தரங்கறல்ல. மாப்ள, ஏதாவது எமர்ஜென்சி, என் உதவி தேவைன்னா உடனே போன் பண்ணுங்க. இந்த கட்டத்தோட பட்டம் மாதிரி பறந்து வரேன். அத நான் சொல்லல, என் முயற்சி உங்க பொண்ணு சிக்கிட்டா விடுவனா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.